Hi guys, welcome back to our channel Management Studies in Tamil. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த RCM இருக்கு இல்லையா, ரிவார்ட் அண்ட் காம்பன்சேஷன் மேனேஜ்மெண்ட். இதில் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷினை தான் பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாக நீங்கள் படிச்சீங்கன்னா பேசிக்காக இந்த பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த கொஷின்ஸ் 15 கொஷின்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி படிச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். லெட்ஸ் கோ ஆன் டு த வீடியோ. First question, define compensation, explain its objective. காம்பன்சேஷன்னா என்ன, அதுக்கு என்னென்ன அப்ஜெக்டிவ் இருக்குன்னு படிச்சீங்கன்னா இது 2 மார்க்காகவும் எழுதலாம், 13 மார்க்காகவும் எழுதலாம், 16 மார்க்காகவும் எழுதலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் மேஜர் தியரிஸ் ஆஃப் வேஜ் டிட்டர்மினேஷன். இதில் மேஜர் 5 தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி, சப்சிஸ்டன்ஸ் தியரி, வேஜ் ஃபண்ட் தியரின்னு ஒன்று இருக்கும், பார்கெய்னிங் தியரி, சர்ப்ளஸ் வேல்யூ தியரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த 5 படிச்சிட்டிங்க அப்படின்னா இஃப் இன் கேஸ் அவங்க ஏதாச்சும் ஒரு தியரி எக்ஸ்பிளைன் த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரின்னு கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியும், ஆர் எல்ஸ் இன்னொரு தியரி கேட்டாலும் எழுத தெரியும். ஸோ அஞ்சு தியரியும் படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த மெத்தட்ஸ் ஆஃப் ஜாப் எவாலுவேஷன். ஜாப் எவாலுவேஷன் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் திங்க் பண்ணி பாருங்க. நீங்கள் வேலைக்கு போறீங்க, உங்களை எப்படி எல்லாம் எவாலுவேட் பண்ணி பார்ப்பாங்க, நீங்கள் பண்ணுற ஒர்க். ஸோ அந்த ஒர்க் எப்படி பண்ணி பார்ப்பாங்க, கிளாஸிஃபை பண்ணி பார்ப்பாங்க. மற்றவங்க கிட்ட இருந்து நீங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கீங்கன்னு கிளாஸிஃபை பண்ணி பார்க்கலாம். இல்லை 1 2 3 எம்ப்ளாயீஸ்க்கு ரேங்கிங் பண்ணி பார்க்கலாம், இல்லை பாயிண்ட் ஃபேக்டர் மூலமாக பார்க்கலாம், இல்லை 1-to-1 கம்பேரிசன் மூலமாக பார்க்கலாம், இல்லைன்னா மார்க்கெட் ப்ரைஸிங் மூலமாகவும் பார்க்கலாம். ஸோ இதை எவாலுவேட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருந்தாலும் இப்போ நான் சொன்னது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான மெத்தட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடிய மோஸ்ட் ஃபெமிலியர் மெத்தட்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் காம்பன்சேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்டெப் டு டெவலப்ட். இந்த காம்பன்சேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னன்னா, உனக்கு நான் ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் வேலை பார்க்கறதுக்கு, ஆர் எல்ஸ் எனி திங் நீ பண்ணுறதுக்கு பேபேக்காக ஒரு விஷயம் கொடுக்கணுன்றது தான் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் சேலரி. உன் பேஸ் சேலரி என்ன இருக்கு, அதுல இருந்து இத்தனை பெர்சன்டேஜ் நான் உனக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. எக்ஸாம்பிளுக்கு நீ 1 hour ஓட்டி ஓவர் டைம் பார்க்குற அப்படின்னா உன்னோட பேஸ் சேலரி எடுத்து அதில் பர் டேக்கு நீ எவ்வளோ சேலரி வாங்குறியோ அந்த பர் டே சேலரி நான் ஓட்டிக்கு உனக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்க்கணும். அதில் பார்த்தோன்னா பேஸ் சேலரி, வேரியபிள் பேன்னு இருக்கும். வேரியபிள் பே அப்படின்னா என்னன்னா உனக்கு கொடுக்குற போனஸ், இன்சென்டிவ்ஸ், இல்லைன்னா பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, இன்சூரன்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் காம்பனன்ட்ஸ் ஆஃப் காம்பன்சேஷன் ஸ்ட்ராட்டஜி. இந்த காம்பன்சேஷன் ஸ்ட்ராட்டஜியோட காம்பனன்ட்ஸ் பேஸ் சேலரி பார்க்கணும், வேரியபிள் பே பார்க்கணும், உனக்கு கொடுக்குற பெனிஃபிட்ஸ் பார்க்கணும், அண்ட் அதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் மூலமா நீ டெவலப் பண்ணலாம் அப்படின்றத எழுதலாம். இந்த ஸ்டெப்ஸ் டு டெவலப் இட் அப்படின்றது உன்னோட ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூலுமே எழுதலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், discuss wage structure in India and factors influencing wage policy. வேஜ் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முதல்ல சிடிசி இருக்கும். சிடிசி கீழே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் சேலரி இருக்கும், ஹெச்ஆர்ஏ இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். வேரியபிள் பே இருக்கும், அந்த வேரியபிள் பே கீழே தான் போனஸ், இன்சென்டிவ், ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே வரும். ஸோ வேஜ் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியான்றது நீங்கள் நார்மலாகவே என்னென்னலாம் ஒரு பேரோலில் பார்ப்பீங்களோ அந்த எல்லாத்தையுமே இங்கே நீங்கள் வேஜ் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியாவில் எழுதலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா explain how compensation benchmarking is done. காம்பன்சேஷன் பெஞ்ச்மார்க்கிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2 விஷயத்துல பார்ப்பாங்க. ஒன்று எக்ஸ்டர்னலாக ஆர்கனைசேஷன்ஸ் எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கறது, ஆர் எல்ஸ் மொத்தமாக ஹோல் இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அது கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத வச்சு கம்பேர் பண்ணுறது தான் இந்த காம்பன்சேஷன் பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்றது. ஜென்ரலாக பெஞ்ச் மார்க்கிங்னா என்னென்னா யாரோ ஒருத்தர் அந்த மார்க் எடுத்துகிட்டு இருப்பான், அந்த மார்க்கை நம்ம போய் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத பெஞ்ச் மார்க்கிங். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஃபர்ஸ்ட் எல்டர் சிஸ்டர் இருந்தாங்கன்னா அவங்க 100 மார்க்ஸ்க்கு 90 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு பெஞ்ச் மார்க் என்ன 91 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா, 90. ஸோ 91 நான் எடுக்கணும் அப்படின்றது தான் என் பெஞ்ச் மார்க்காக இருக்கும். அதே மாதிரி தான் இண்டஸ்ட்ரியில் என்ன தராங்க அதுக்கு ஈக்குவலாக நான் எப்படி பே பண்ண போகிறேன் அப்படின்றது தான் இந்த காம்பன்சேஷன் பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்றது. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின், டிஸ்கிரைப் இன்சென்டிவ் சிஸ்டம், பீஸ் ரேட், கமிஷன், ப்ராஃபிட் ஷேரிங் அண்ட் இட்ஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். இந்த 3 மெத்தட்ஸ்க்கும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி ப்ரொவிஷன்ஸ் இன் இந்தியா. சோஷியல் செக்யூரிட்டி ப்ரொவிஷன்ஸ் நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பிஎஃப், இஎஸ்ஐ, கிராச்சுவிட்டி, அதான் நான் இங்கே 3 மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த 3 படித்தாலே போதும். இதை வாட் இஸ் மீன் பை பிஎஃப், இஎஸ்ஐனா என்ன, அதோட ஃபார்முலா என்ன, கால்குலேஷன் என்ன இந்தியாவில் அப்படின்றது மட்டும் படித்து வச்சுட்டிங்கனாலே நீங்கள் ஓன் ஸ்டோரி எழுதலாம். இது ஜென்ரல் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின்னா வாட் இஸ் பே ஃபார் பெர்ஃபார்மன்ஸ், டிஸ்கிரைப் டிசைன், கன்சிடரேஷன் அண்ட் ப்ராப்ளம்.
பே ஃபார் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது இப்போ நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு ஸ்விக்கி வச்சுக்கோங்க. நீங்க எத்தனை பே எடுத்துட்டு போய் கொடுக்குறீங்களோ, டெலிவரி பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு சேலரின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ தேர் இஸ் நோ ஃபிக்ஸட் சேலரி ஃபார் தோஸ் பர்சன். பட் நீ என்ன ஒர்க் பண்ணாலும் அதுக்கு ஈக்குவலாக நல்ல ஃபேரான ஒரு சேலரி கொடுக்குறோம் அப்படின்றத இந்த பே ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் கான்செப்டே. ஓகே, இதுக்கு என்ன கன்சிடரேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்றதையும் படிச்சு வச்சுக்கோங்க. இது டிஃபர் ஃப்ரம் கம்பெனி டு கம்பெனி ஆர் இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி டிஃபர் ஆகும். ஏதாச்சும் 2 இண்டஸ்ட்ரீஸ்ல அதோட கன்சிடரேஷனையும் ப்ராப்ளமையும் படிச்சு வச்சுக்கோங்க. 10th கொஸ்டின், explain internal equity and external equity, how to manage pay difference. இன்டர்னல் ஈக்விட்டி அப்படின்னா என்னன்னா, அவன் இங்க வேலை பார்க்குறான் இல்லையா? எத்தனை வருஷம் வேலை பார்க்குறான், அவனு கூட வந்து சேர்ந்தவங்க எவ்வளவு சேலரி வாங்குறாங்க, இல்ல இப்போ வந்தவங்களுக்கு நான் சேலரி ஹைக் அதிகமா கொடுக்குறேன்னா ஏற்கனவே என்கிட்ட ஒர்க் பண்ணவங்களுக்கு எப்படி நான் சேலரி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இன்டர்னலா ஃபேரான சேலரி பேஸ்ட் ஆன் த ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலா அது இந்த ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எப்படி நான் ஃபேரா கொடுக்குறது இந்த இன்டர்னல் ஈக்விட்டி கான்செப்ட். எக்ஸ்டர்னல் ஈக்விட்டின்றது இவனுக்கு இருக்க மார்க்கெட் வேல்யூக்கு இவன் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குவான் அப்படின்னா நான் என் கம்பெனிலும் 20,000 தான் கொடுக்கணும். ஸோ வெளியே மார்க்கெட்ல அவனோட எவ்வளோ ரேட் போகுதோ சேலரி பேக்கேஜ், அதே ரேட் பேக்கேஜும் நான் இங்கேயும் அவனுக்கு கொடுக்கணும்னு பார்க்குறேன் அப்படின்னா அது எக்ஸ்டர்னல் ஈக்விட்டி. ஹவு டு மேனேஜ் பே டிஃபரன்சஸ். இந்த பே டிஃபரன்சஸ்க்கு நான் வந்து இந்த 3rd கொஸ்டின் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஜாப் எவாலுவேஷன் பண்ணி பார்க்குறது, அதையும் எழுதலாம். இல்லை 4th கொஸ்டினுக்கு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, பேஸ் சேலரி வேரியபிள் பே, அதையும் எழுதலாம். Next, 11th question, describe executive compensation and long-term incentive plan. இது வந்து what is meant by executive compensation படிச்சு வச்சுக்கோங்க. and long-term incentive plans அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் வைஸ் வந்து 1 இயர்க்கு நமக்கு டார்கெட் கொடுத்துருவாங்க. ஸோ 1 இயர்க்கு நம்ம இது பண்ணிட்டோம்னா ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அடுத்த இயர்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேருந்து 10% ஏற்றி கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த இயர்க்கு அகைன் ஒரு 10% ஏற்றி கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இது பாலிசியாக ஃப்ரேம் ஒர்க் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரியான கான்செப்ட் தான் இந்த லாங் டேர்ம் இன்சென்டிவ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் ஜாப் அனலைசிஸ் அண்ட் இட்ஸ் ரோல் இன் காம்பன்சேஷன். இந்த ஜாப் அனாலிசிஸ்க்கு அகைன் நீங்கள் 3rd கொஸ்டின்ல இருக்க ஆன்சரையுமே எழுதிக்கலாம். அண்ட் இட்ஸ் ரோல் இன் காம்பன்சேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரேங்கிங் கொடுத்தாதான் ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு கொஞ்சம் ஹையாக நான் கொடுப்பேன். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த இயர்னு கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு போனஸ் கொடுக்குறது, அவனுக்கு ஒரு ஹைக் கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ அதோட ரோல் என்னன்னுட்டு நீங்களும் இது பண்ணிக்கோங்க. நீங்களா ஜென்ரலாகவே எழுதலாம், ஆர் கூகுள் சர்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 13th கொஸ்டின், டிஸ்கிரைப் பேரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ். பேரோல் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன அண்ட் அதோட ஸ்டாச்சுரரி என்னன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் டோட்டல் ரிவார்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் பெனிஃபிட்ஸ். அந்த கொஸ்டினையும் படிச்சு வச்சுக்கோங்க. 15th கொஸ்டின் என்னன்னா, டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் டெக்னாலஜி இன் காம்பன்சேஷன் மேனேஜ்மெண்ட். நான் 3 ரோல் கொடுத்துருக்கேன். பேரோல் சாஃப்ட்வேர் 2 கொடுத்துருக்கேன். பேரோல் சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன இருக்கு, ஹெச்ஆர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஹெச்ஆர்ஐஎஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஜென்ரலா ஓவராலா அந்த 5 யூனிட்ஸ்க்கு தேவைப்படுற ஒரு சின்ன சின்ன கொஸ்டின்ஸை மட்டும் மோஸ்ட் ரிலவெண்ட் கொஸ்டின்ஸா மோர் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு நான் இங்க வந்து கான்செப்ட் பண்ணி வச்சிருக்கேன் 15 கொஸ்டின்ஸா. Thank you for watching the video. If you want the notes for this video, இந்த வீடியோல இருக்க கொஸ்டின்ல எதுக்காவது உங்களுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா அந்த கொஸ்டின் நம்பரை டேக் பண்ணி கமெண்ட்ல நோட்ஸ்ன்னு போடுங்க. நான் ஒரு வீடியோவாவோ இல்லை பர்சனலாக அந்த கமெண்ட் செக்ஷன் கீழே அதுக்கு ஆன்சரும் டைப் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ.